Hello everyone, this is Dr. Shamina, HOD of Biochemistry from RVS College of Arts and Science, Sulur, Coimbatore, Tamil Nadu, India. So welcome to my YouTube channel. Today we are going to discuss about diabetes and its types. First diabetes என்னன்னு பார்த்தறலாமா? So diabetes வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படினாக்கா இது ஒரு chronic condition அப்படினே நம்ம சொல்லலாம். So disease ன்னு சொல்றதை விட இது ஒரு condition தான் கண்டிப்பா சொல்லணும். So it affects how our body process the blood sugar level. ஸோ நம்ம உடம்புல உற்பத்தியாக ஒரு சுகர் லெவலோட ப்ராசஸிங்கை பற்றி தான் இந்த டயபெட்டிஸில் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டயபெட்டிஸ் என்பதை ஒரு நீண்ட கால நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். இது உங்கள் உடல் சர்க்கரையை எப்படி செயல்படுத்துகிறது என்பதை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டயபெட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக காமனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் 1, டைப் 2, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இந்த டயபெட்டிஸை பற்றி பார்க்கலாங்களா? டைப் 1 டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி அட்டாக்கிங் த இன்சுலின் ப்ரொடியூசிங் செல்ஸ். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் என்பது ஒரு ஒட்டுமொத்த நோயின் நிலைன்னு கூட சொல்லலாம். இதில் உடல் இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்களை தாக்குகிறது அப்படின்னு கூட தெளிவாக நம்ம டைப் 1 டயபெட்டிஸை பற்றி சொல்லிக்கலாம். இதே டைப் 2 பார்த்தீங்களாக்கா இது ரொம்ப காமனான ஒரு டயபெட்டிஸ். இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலோட ரொம்ப லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெனட்டிக்கலாகவும் நமக்கு பேரண்ட்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா மரபணு மூலமாகவும் நமக்கு இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்பகால நிலையில் மட்டும் வரக்கூடியது. அதே ஒரு சைல்ட் பர்த்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிஸ் நம்ம டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னாக்கா அது இருக்காது. ஸோ இதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நிலைகள் டைப் 1, டைப் 2, பார்த்துடலாம் இப்போ. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் 1 பற்றி பார்க்கலாம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த சிம்டம்ஸ் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் மெயின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீம் தர்ஸ்ட், ரொம்ப தாகம் அடிக்கிறது, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போவாங்க. அதே மாதிரி டயர்ட்னஸ், ஃபெட்டிக் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸோட சிம்டம்ஸுங்க. ஸோ இதே டைப் 2 டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்குறது வந்து ஹங்கர், நிறைய பசி எடுக்கும். அதே மாதிரி பிளர்டு விஷன், கண் பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கலாக தெரிகிறது. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸில் பிரத்யேகமாக நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஆர் ஸ்லோ வூண்ட் ஹீலிங், பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக, ஏதாவது காயங்கள் பட்டுருச்சு அப்படின்னாக்கா ரொம்ப நாள் அது வந்து ஆறாமல் இருக்கிறது. இதெல்லாமே வந்து சில அறிகுறிகளாக டைப் 2 டயபெட்டிஸோட அறிகுறிகளாக உங்களுக்கு தென்படலாம். ஸோ இதை தவிர இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கல, இந்த சிம்டம்ஸை கவனிக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் டிசீஸில் போய் எண்ட் ஆகலாம், நர்வ் டேமேஜ் ஆகலாம், கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த மாதிரி பல வகையான கான்சிக்வன்சஸ்க்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த அறிகுறிகளை நம்ம பார்க்காம விட்டோம்னாக்கா வரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ பயோகெமிஸ்ட்ரியாக டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸுக்கும் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் ஆகட்டும், டைப் 2 டயபெட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இன்சுலின் ஒரு ஹார்மோனோட கட்டுப்பாட்டு லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்சுலின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலினுங்கிறது ஒரு ஹார்மோன். இது நம்மளுடைய கணையம், அதாவது பேங்க்ரியாஸ்லேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை, அதாவது சுகர் லெவலை கட்டுப்படுத்துறதுல முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது. இதில் டைப் 1ல் பார்த்தீங்கன்னா த பாடி டசன்ட் ப்ரொடியூஸ் இன்சுலின். இன்சுலினை சுரக்கக்கூடிய தன்மை அவங்க இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் இந்த இன்சுலினை அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறச்ச அவங்களுடைய இன்சுலின் லெவல் வந்து கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னே சொல்லலாம். ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு போயிடாமல் அவங்களுடைய சுகர் லெவலை கட்டுப்பாட்டு லெவலுக்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதே வந்து டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா த பாடி எய்தர் ரெசிஸ்ட் த இன்சுலின் ஆர் டசன்ட் யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அந்த டைப் 2 பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இருக்குது. இதே வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா
நம்ம பயோகெமிஸ்ட்ரியாக வி ஹாவ் டு கோ ஃபார் டெஸ்டிங் தட் இன் தி லெபார்டரி. ஸோ மெயினாக HbA1c 3 மாத கட்டுப்பாட்டு சுகர்னு சொல்லுவாங்க. இந்த சுகர் நம்ம மானிட்டர் பண்ணுறதுனால நம்ம சுகர் லெவலை பாடியில் கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கலாம். ஸோ இதை தவிர டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் லெவல் சொல்லுவாங்க, போஸ்ட் பெராண்டியல் சுகர் லெவல் சொல்லுவாங்க. ஈவன் நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் ரேண்டம் பிளட் சுகர் லெவல் கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறச்ச நமக்கு ஏகதேசம் லைக் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், அதாவது ஃபாஸ்டிங்லலாம் போட்டிங்கனாக்கா 70 to 120 milligram per deciliter இல்லைனா 70 to 110 milligram per deciliter of blood glucose level will be considered as a normal blood sugar for a patient. ஸோ இது வயது அதிகமானவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். பட் இருந்தாலுமே blood sugar monitoring is a necessary factor for to keep the diabetes in a normal condition. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறனால நம்ம அந்த பிளட் சுகரை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ த்ரூ டயட் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்மளால் எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணி டயபெட்டிஸை